Hi, we're going to see something very interesting. நம்மளோட டே டு டே லைஃப்பில் வந்துட்டு யாருமே வந்துட்டு ஓவர் திங்க் பண்ணாத பர்சனே கிடையாது. லைக் நம்ம நினைக்கிறோம் லைக் திங்க் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் அ வெரி ஹெல்தி திங் அண்ட் ஓவர் திங்க் பண்ணுறது சம்திங் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு இப்போ வி see லாட் ஆஃப் பிளேசஸ் லைக் ஓவர் திங்கிங் இஸ் நாட் குட் அப்படின்னா. பட் டுடே we are going to see like how biblically நம்ம வந்துட்டு இதை ஓவர் கம் பண்ணலாம். knowing that நம்மளுக்கு அது இருக்குது, பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது வந்து அதை ஓவர் கம் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் அஸ். என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணும் போது our மைண்ட் பிகம்ஸ் த பிக்கெஸ்ட் enemy. ஓகேயா? ஸோ அந்த தாட் வந்து என்ன ஆகும்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு கண்ட்ரோல் அஸ். அந்த கண்ட்ரோலை வந்துட்டு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. சம்டைம்ஸ் நம்ம ஒரு இடத்துல உட்காருவோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோஃபாவில் உட்காருவோம், ஒரு சேரில் உட்காருவோம், ஏதோ ஒன்று யோசிக்க போய் அதுலேருந்து இட் லீட் டு அனதர், அதுலேருந்து இட் லீட் டு அனதர். ஸோ அந்த தாட்ஸ் வந்து மல்டிபிள் தாட்ஸாக மாறிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வாட் டஸ் த பைபிள் கிவ் அஸ் about overthinking. So first thing is replace that with the prayer. ஓகேங்களா? ஸோ when I was a child எனக்கு சொல்லி கொடுத்தது வந்துட்டு ப்ரேயர்னால் நம்ம வந்துட்டு ஒன்று சர்ச்சுக்கு தான் போய் ப்ரேயர் பண்ணோம், இல்லை அப்படின்னா வில் ஹாவ் சம் புக்ஸ் ஆர் இட் இஸ் லைக் ரொம்ப ஹோலியாக உட்காந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ப்ரே பண்ணுன்றது தான். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணியே மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்துட்டு ப்ரேயர் பண்ணதே கிடையாது. ஸோ இப்படியெல்லாம் பண்ணணுன்னா தான் ப்ரேயர் பண்ணோன்னா சம்டைம்ஸ் ஆர் மைண்ட் அண்ட் பாடி டசன்ட் அலைன் டு கோ ஃபார் த ப்ரேயர். பட் ஆஸ் ஐ க்ரூ அப் நிறையா ஆஃப்டர் ஒரு 18-20 இயர்ஸ்க்கெலாம் அப்புறம் பார்த்தோன்னா வி ஆல் பிகம் வெரி ஆன்ஷியஸ் அபவுட் எவ்ரி திங். ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளை ரொம்ப ட்ரபிள் பண்ணோம். அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ரியலி ஃபாலோ அஸ் அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி டைமில் இன்னும் வி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ப்ரே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு மேலே வந்து இந்த ஓவர் திங்கிங் வந்து இட் ரியலி அஃபெக்ட்ஸ் அஸ் வெரி பேட்லி. லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸ் ஏதாவது பண்ணா இருக்கலாம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் லைக் திஸ். ஸோ there is a verse in the Bible, Philippians 4:6. I'll read it for you. Do not be anxious for anything, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known to God. See, do not be anxious என்றது வந்துட்டு பைபிள் படிக்கிறது மட்டும் இல்லை. Why does God tell that do not be anxious? Because நம்ம இந்த ஓவர் திங்க் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்லி வி ஷிஃப்ட் டு தட் ஆன்ஷியஸ் மூட். எல்லாத்த பற்றியும் நம்மளுக்கு ஒரு பயம், ஒரு ஆன்ஷியஸ் தாட்ஸு. இது நடந்துட்டா நடக்குமான்னு தெரியாது, லைக் நடந்துட்டா நடக்கலைன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு கடன் இருக்கும், அந்த கடனை அடைக்கணும். பட் நம்மளோட தாட் எவ்ரிடே என்ன ஆகும்னா இப்போ என்கிட்ட காசு இல்லை, ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம், இதை நான் கட்டலைன்னா அவங்க என்னை வந்து திட்டிடுவாங்களா, இல்லைனா வில் ஐ கோ டு தட் ஷேம், இல்லைனா ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை, ஸ்கூல்லேருந்து கால் வந்துருமா, இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் உங்கள் மைண்ட்குள்ளேயே அதை பெருசாக்கி நாளைக்கு நாங்கள் 2 பேரும் பேசாமல் போயிடுவோம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் லைக் திஸ் இன் ஓவர் திங்கிங். பட் காட் என்ன சொல்கிறாருன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரீப்ளேயிங், யூஸ்வலாக சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா நம்மளோட தாட்ஸ் வந்து ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு லூப்பில். தட் இஸ் வாட் ஓவர் திங்க். பட் பைபிள் என்ன சொல்கிறாங்கன்னா God says instead of replaying that worries in your mind, release them through the prayer. So one thing I'm going to teach you is நம்மளுக்கு நிறைய விதத்தில் ப்ரேயர் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஓவர் திங்கிங் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்தை நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்போம்.
அதை வந்துட்டு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் போட்டுருங்க. காட் கம் டு தட் சிச்சுவேஷன் ஆர் கம் இன் சைட் மீ. அதை சொல்லிட்டு உங்களுக்குள்ளே போகிற அந்த ஓவர் திங்கிங் எவ்வளோ தாட்ஸ் வேணால் அப்படியே ஜஸ்ட் பிளேஸ் இட் இன் டு ஹேண்ட்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் வே ஆஃப் ப்ரேயிங் அண்ட் கிவிங் இட் இன் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோன்னா, வென் தாட்ஸ் ரிப்பீட், பாஸ் அண்ட் தென் ப்ரே இம்மீடியட்லி. பிகாஸ் ஒய் இம்மீடியட்லின்றது வந்துட்டு ஒரு தாட் வருது இல்லையா, நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இட் இஸ் லைக் எக்ஸஸாக போகும்போது தான் ஓவர் திங்கிங் என்றோம். பட் அதை இம்மீடியட்டாக பாஸ் பண்ணிவிட்டு வை கான்ட் ஐ கிவ் தட் டு காட் அண்ட் டூ மை அதர் ஒர்க்குன்னு நம்ம நினச்சிட்டோன்னா வி கேன் கெட் ரிட் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்பீக் த ப்ராப்ளம் டு காட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பீக்கிங் தட் ப்ராப்ளம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அதர் பீப்புள். பிகாஸ் இது நம்மளுக்கே தெரியும், அட்வைஸ் என்ற பேரில் பீஸ்ஃபுல்லான அட்வைஸ் வராது. சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்குற ஆன்சர் அவங்கக்கிட்டேருந்து வராது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் டேர்ன் தட் வரி இன்டு அ கான்வர்சேஷன் வித் காட். இதை தான் நான் சொல்ல வரேன். சரி, அந்த ஓவர் திங்கிங்கே நீங்கள் வந்துட்டு ப்ரேயர்ன்றதில் யூ கேன் மேக் இட் அ வெரி கான்வர்சேஷன். அந்த தாட்டெல்லாம் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தானே மைண்டில் ஓடிட்டு இருக்கும். தட் யூ கேன் ஜஸ்ட் பிளேஸ் இட் இன் டு காட்ஸ் ஹேண்ட். செகண்ட் திங் இஸ் கண்ட்ரோல் வாட் யூ அலவ் இன் டு யுவர் மைண்ட். இந்த கண்ட்ரோல்ன்ற வேர்டு வந்து இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட்டாக. லைக் யூ கேன் ஆஸ்க், நீங்கள் சொல்லிடுவீங்க நாங்கள் எப்படி அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு. யூஸ்வலி இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் ஒன்லி. பட் why we say that is we have to be careful about what we bring into our thought. Yeah, ஏன்னா தாட்லேருந்து தான் அது வந்து ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியராக மாறுது. சி லாட் ஆஃப் சேட்னஸ் வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. அங்கே ஸ்ட்ரெஸ்லேருந்து ஓவர் திங்கிங் மட்டும் இல்லை, இட் பிகம்ஸ் அ டிப்ரெஷன் மாதிரி போகுது. அந்த டிப்ரெஷன்லேருந்து தாட்ஸ் வந்து எங்கே வேணால் போகலாம். தட் இஸ் வை காட் இஸ் வெரி காஷியஸ் இன் டெல்லிங் எல்லாத்தையுமே என் கையில் வந்து கிவ் இட் as soon as possible அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு யூஸ்வலி வி சே ரெடியூஸ் சோஷியல் மீடியா. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு we can shift our mind to social media அப்படின்னு நம்ம நினைப்போம். அண்ட் சோஷியல் மீடியா தான் நம்மளை ட்ரிகர் பண்ணும். லைக் இன்ஸ்டாகிராம் ஒரு சின்ன ஷார்ட்ஸாக இருக்கலாம். தோஸ் ஆர் த திங்ஸ் தட் வில் ஆக்சுவலி ட்ரிகர் அஸ். ஆனால் நம்ம நினைக்கிறோம் திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் எஸ்கேப்பிங். ப்ளீஸ் அந்த மாதிரி டைமில், ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிற டைமில் do not go into social media. And then if you see, what the Bible says, one more thing, cast all your anxiety on him for he cares. நம்ம நினைக்கிறோமா, நீங்கள் நினைக்கிறீங்களா பைபிளில் ஒரு வசனம் இருக்குன்னா அது சும்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது 1 Peter 5:7 இருக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த வேர்ஸ். அந்த வேர்ஸ் வந்துட்டு இட்ஸ் லைக் காட் டாக்கிங் டு அஸ் எவ்ரி சிங்கிள் டே. ஓகேங்களா? நம்ம ஓவர் திங்கிங் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியல, வை கான்ட் யூ டெல் தட் பைபிள் வந்துட்டு நம்மக்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேர்ஸும் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தான். யா, தென் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் அக்செப்ட் தட் சிச்சுவேஷன். இப்போ ஒரு சிச்சுவேஷனை பற்றி உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்குன்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் த சிச்சுவேஷன். ஸோ இதுதான், ஸோ இது என்ன டெய்லி டிஸ்டர்ப் பண்ண போகுது. தென் ஹவ் ஆம் ஐ கோயிங் டு டீல் வித் இட், அக்செப்ட் தட். தென் ஆன்சரை தேடி ஓடாதீங்க. எங்கே ஷேர் ஓவர் திங்கிங் வந்துட்டு ஹைப் ஆகுது அப்படின்னா, when you start to search for the ஆன்சர்ஸ் கிடைக்காது. ஓகேங்களா? ஆன்சர்ஸை வந்துட்டு ஒரு விதமாக தள்ளி வச்சுட்டு just give yourself some time. Then what you can do is அன்னன்னைக்கு, தட் இஸ் அந்த டேயில் வர ப்ராப்ளமை, அந்த டேயில் வர ஒரு சேட்னஸை, அந்த டேயில் வர lot of thoughts-ஐ just place it into God. Today I am placing into your hands, God. நாளைக்கு நம்மளுக்கு தெரியாது. We don't know our future. So that particular day, what can I give it into God's hand? அதை நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். And next thing we see is trust God, trust God in all the situations. Please, இது நம்ம வந்துட்டு we have to learn. ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் போயிட்டு வருவோம், lot of things around us, we won't have timeன்னு நம்ம நினைப்போம். பட் அந்த டைம் வந்துட்டு can happen even when you're sitting in the bus and going for work, or even sitting in a sofa and just having a tea. அந்த டைமில் கூட you can just talk to God. Yeah,
And mainly I would like to end up saying overthinking வந்துட்டு happens when you carry what God asked us to surrender. Surrender என்ற word வந்து it's a very beautiful thing. First of all, நம்ம வந்துட்டு நினைக்கிறோம் we can control everything, because overthinking itself tells oneself I can control everything. ஓகேங்களா? நம்ம ஓவர் திங்க் பண்ணாலே we are not allowing God into our situation. நம்மளே நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அங்கே வந்துட்டு அடுத்த மல்டிபிள் தாட்ஸ் போயிட்டே இருக்கு. பட் the moment you give your thoughts to God, your mind begins to find peace. இதை வந்துட்டு நான் சும்மா எடுக்கலை. there were so many places I learned to ஏன்னா அது என்ன செய்யணும், there were so many places I placed those into God's hand. Before and all I used to அந்த தாட்ஸ் வரும்போது there were times we can sit and cry. அந்த க்ரைங் வந்துட்டு நம்மளோட நெக்ஸ்ட் டே அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட ஒர்க் அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட பாடியில் நிறையா லாட் ஆஃப் திங்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், ஹெட்டேக் வரும். அண்ட் தட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் திங்ஸ். ஒன்ஸ் ஐ லேர்ன் டு place everything into God's hand, உண்மையிலே சொல்கிறேன், இது வந்துட்டு அதுலேருந்து எனக்கு சொல்யூஷன் வந்தாலும் வரலனாலும் there is a hope that God is in control. Yeah, because ஏன் ஓவர் திங்கிங் பற்றி மெயினாக எடுக்கிறோன்னா, Satan loves to play with our mind. ஃபர்ஸ்ட் அதோட ஆயுதமே நம்மளோட மைண்டு தான். ஏன்னா அதை கடைசியாக சொல்கிறேன்னா, லெட் மீ கிவ் அ பாசிட்டிவ் தாட்ன்றனால தான் ஐ கேவ் யூ a little bit பாசிட்டிவ் தாட். அண்ட் he loves to play with our mind a lot. அந்த மைண்ட் வந்துட்டு இட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அதனால் நம்ம வந்துட்டு காட் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் இல்லையா, டு பிளேஸ் எவ்ரி திங் இன் டு காட்ஸ். See, நம்மளுக்கு 2 விதமாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது எல்லா இடத்துலேருந்து வந்துட்டுருக்கோம். பட் காட் always gives us a good way to reach something. ஸோ ஓவர் திங்கிங்ன்றது வந்துட்டு நம்ம அதை வந்து லேஸில் விடக்கூடாது. ஏன்னா நம்ம மல்டிபிள் திங்ஸ் பற்றி யோசிப்போம், ஆனால் ஓவர் திங்கிங் பற்றி பெருசாக பேச மாட்டோம். பட் ஈவன் த லிட்டில் திங்ஸ் கேன் பி பிளேஸ்ட் இன் டு காட்ஸ் ஹேண்ட். ஸோ ட்ரை டு ஷேர் திஸ் வித் ஆல் த பீப்புள் whom you know. Let them also know about it. And let's see in the next video.